கடவுளே சின்னதாக உங்களை ஒரு ரூமில் வச்சு கும்பிட்றேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. சீக்கிரமே நான் பெரிய ஆளணுன்னு உங்கள் எல்லாருக்கும் 3000 கோடி ரூபாயில் செலவு வைப்பேன். அதுக்கு நீங்கள் தான் அருள் புரியணும். இன்றைக்கி கவுன்சிலராக இருக்கிறேன்னா உங்களை மாதிரி ஒரு எம்எல்ஏவா ஒரு நிரந்தர முதலமைச்சராக ஆகணும். சின்ன வயசில் பிஸ்னஸ் கேமில் கூட யாரும் இவ்வளோ சம்பாதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அவ்வளோத்தையும் அடிச்சுட்டு நாட்டை விட்டு எஸ்கேப் ஆனீங்க பார்த்தீங்களா? அந்த திறமை எனக்கு வேணும். பிளஸ் மீ. தாத்தா, இவங்க யார் மாதிரி நான் ஆகலைனாலும் பரவாயில்ல. செல்லாத நோட்டு கூட மாலையாக பயன்படுது. ஆனால் எதுக்குமே பயன்படாத உன்னோட பையன் மாதிரி சத்தியமாக நான் ஆக மாட்டேன். ஐயா வரட்டும்னு காத்துட்டு இருக்கோம். கோஜப்பன் பரபரப்பு பேட்டி. தாய் ஒளி. துப்பாய துப்பாக்கி. அப்பா அப்பா. துப்பாய துப்பாக்கி துப்பாயது மலை. என்னாச்சுப்பா? அப்பா என்னாச்சுப்பா? அப்பா நீங்க அப்பா டேனியமா? ஏண்டா திருட்டு கவனாத்தி, எங்க ஆட்சியை பார்த்து மைனாரிட்டி ஆட்சிங்கறியா? மக்கள் ஆட்சிடா. என் கையில சிக்கிற நசிக்கிடுவேன். பாசத்துக்கு ஏங்கி இந்த மாதிரி தூங்காம தவிச்ச இரவுகள் 1 2 எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா? எல்கேஜி எந்திரிடா. பேரண்ட்ஸ் மீட்டிங்னு போன வாரமே சர்க்குலர் வந்ததுல ஏன் உன் பேரண்ட்ஸ் மட்டும் வரல? அம்மா இல்ல டீச்சர், அப்பா வேற மீட்டிங் போயிட்டாரு. இதை விட முக்கியமான மீட்டிங் என்னடா? இன்னைக்கு கட்சி பொதுக்கூட்டம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் டீச்சர். ஓ, உங்க அப்பா பேச்சாளரா? ஆமா டீச்சர், தூக்கத்துல கூட பேசுவாரு. கவி அத்தை வாங்க, என் ஸ்டூடெண்டோட அப்பா பேசுறாரு. சிறந்த பேச்சாளரா? ஏய் எதிர்க்கட்சி, என் தலைவர் யாரை வச்சிருந்தா உனக்கு நாதாரி? அவர் ஒருத்தே வச்சிருப்பாரு, இல்லைன்னா ஊரே வச்சிருப்பாரு. உனக்கு என்னடா? ஏரோப்ளேன்ல போறவனே ஏணி வச்சு எட்டி பாக்குற நீ, கப்பல்ல போறவரை காலை விட்டு ஆட்டி பாக்குற நீ, நடந்து போறவரை நாக்க வச்சு நக்கி பாக்குற நீ, பேசக்கூடாது. ஓ வண்டவாளத்தை தண்டவாளத்தை கேட்க முடியல. தன்னுடைய அப்பாவை நினைச்சு பெருமைப்படுற பசங்க நடுவுல அப்பாவால அவமானப்படுற ஒரு வாழ்க்கை. அப்பா மேலே படிக்கணும்ப்பா, ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வேணும்ப்பா. எந்த பள்ளிக்கூடத்துலப்பா? பள்ளிக்கூடம்லாம் இல்லைப்பா, பள்ளிக்கூடம்லாம் போன வருஷமே முடிச்சிட்டேன்ப்பா. மேக்ஸில் கூட ஃபெயில் ஆனல. ஃபெயில் ஆயிட்டியா? ஓகே ஃபெயில். அறிவுடையார் ஆவதறிவார், அறிவிலார் அகுதறிக்கல்லாதவர். அப்பா என்ன 2 அடி வேணா அடிச்சுங்கப்பா, திருக்குறள் மட்டும் சொல்லாங்கப்பா. நான் பாஸ் பண்ணிட்டேன்ப்பா. காலேஜில் சார் பெரிய ஆள் ரெக்கமெண்டேஷன் மட்டும் வாங்கி கொடுங்கப்பா. என்னோட பெரிய ஆள் யாருடா இருக்கா லால்குடியில? அப்பா வாங்கி கொடு. எந்த காலேஜ்? ராஜப்பா இன்ஜினியரிங் காலேஜ்ப்பா. அந்த ஓனர் எனக்கு ஃப்ரெண்டு தானே. நானே அந்த காலேஜில் 10 வாட்டி பேசியிருக்கேன். போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். யார் அவங்க அப்பா? தாத்தா முக்காவோட கலக்க பேச்சாளர் சார், உங்க ஓனரோட ஃப்ரெண்டு. நான் தானே ஓனர் சார். உங்க காலேஜில் கூட 10-15 தடவை பேசியிருக்காரு சார், மறந்துட்டீங்களா? இஸ் நேம் இஸ் அழகுமையப்பன். 10 வாட்டி பேசினான். அவனெல்லாம் காலேஜுக்குள்ளேயே சேர்த்ததில்ல. அவன்லாம் ஒரு ஆளு. அவன் கொடுத்த லெட்டருக்கு சீட்டு வேணுமா? எந்த காலேஜ்லையும் படிக்க முடியாத மாதிரி பண்ணிடுவேன். ஏய் என்னாச்சு? சீட்டு கிடைச்சிச்சுல? ஏய் எனக்கு ஒரு சீட்டு வாங்கி கொடுறா. உனக்கு யாராவது தம்பி இருந்தாலும் சொல்கிறா, அவங்களுக்கும் வாங்கி தரேன். குட் மார்னிங் மாப்ளே. குட் மார்னிங் மாமா. அம்மா வயசானவங்க முன்னாடி வாங்க, முதல்ல வாங்க வாங்க வாங்க. வழி விடுங்க. என்ன முதியோர் உதவி தொகைக்கு எங்களை சேர்த்து விடுங்க. மாசம் மாசம் உதவியா இருக்கும். இது யார் உங்க பாய் ஃப்ரெண்டா? எங்க வீட்டுக்காரர். வெக்கம். நான் பேசுறேன். அக்கா என்னாச்சு? இவங்க புதுசா பக்கத்து வீட்டுக்கு வந்தாங்க தம்பி. திடீர்னு 2 லவ் பண்றேன்னு சொல்லி வந்து நிக்குதுங்க. ஊரே சிரிச்சு போச்சுப்பா. போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சு. போலீஸ் ஸ்டேஷனா? இவர் ஒருத்தருக்கு போது எதுக்கு போலீஸ் கிட்ட போனீங்க? படிச்சு முடிச்சிட்டியாடா? முடிச்சேன் போன வருஷம். நீ என்னம்மா பண்ற? காலேஜ் செகண்ட் இயர். ட்ரூ லவ்வா? சின்சியர் லவ்னா? அப்ப நீ எதுவும் பண்ணல. நடிக்காதடா டேய். இல்லைண்ணா. குடும்பமா வந்திருக்கீங்க. உன் ஃபோன் தா. உன் ஃபோன் தாம்மா. இந்தா நைட்டு ஃபுல்லாக அவன் ஃபோனை வச்சுக்கோ. ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமோ இது எல்லாத்தையும் நோண்டு. இந்தா நீ அதே மாதிரி அந்த பொண்ணு என்னெல்லாம் பண்ணியிருக்குன்னு பாரு. எதுக்குண்ணா? என்ன சின்சியராக தானே லவ் பண்ணுற? தைரியமா கூட. என்ன வேணாண்ணா? ஏன் வேற ஏதாவது பொண்ணு ஃபோன் பண்ணுமா? இல்லை அப்படி இல்லைண்ணா. அப்போ கூட நாளைக்கு காலையிலேயே நீங்கள் இதே மாதிரி சின்சியராக லவ் பண்ணீங்கன்னா நானே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஓகே? வாடா. என்ன மாப்ள நீ இப்படி பண்ணிட்ட? நைட்டே போட்டுக்குமாமா, அந்த ஃபோனே பார்த்துக்கோ. சேர்த்து வச்சிருந்தோம் 2 ஓட்டு தான். இப்போ 2 குடும்பத்து ஓட்டு நமக்கு தான் கிடைக்கும். குழந்தை ரொம்ப நேரமா அழுவுது. வாங்க வாங்க முன்னாடி வாங்க. குழந்தைக்கு பேர் வைக்கணுமா? நல்ல வீர தமிழ்ச்சி பேரா நானே வைக்கிறேன். ஜூலி ஜூலி ஜூலி. எல்கேஜி அது ஆம்பளை புள்ளப்பா. என்னது ஆம்பளை புள்ளையா? ஏற்கனவே ஆரம்னு பேர் வச்சாச்சு. அப்படியா? ஆரோ இந்தா வச்சுக்கோ. வேற என்னக்கா? பர்த் சர்டிபிகேட் வேணும்னு கேட்டா தாசில்தார் உன்கிட்ட கழுத்து வாங்கிட்டு வர உடனே சொல்றாரு. ஃபோன் பண்றாருங்க. பச்சை உடம்புக்காரி போயிருக்கீங்க.
ஹலோ சார் கை குழந்தையோட வந்து பர்த் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, அலைய விட்டுருக்கீங்க என்கிட்ட லெட்டர் வேணும்ட்டு. நீ தானப்பா உன் வார்டில் இருந்து எந்த சர்டிஃபிகேட்னு வந்தாலும் முதல்ல உன்கிட்ட அனுப்பி வைக்க சொன்ன. எங்க வார்டில் யாருக்கா பிரச்சனைனா நான் வந்து நிப்பேன் தானே சொன்னேன். ஓ பப்ளிக் இருக்காங்களா? சார் பார்த்து பண்ணி விடுங்க, அலைய விடாதீங்க. சரிப்பா. சூப்பர் சார். மாமா இந்த மனுலாம் வாங்கிக்கோ. நீங்களாம் வெள்ளிக்கிழமை வந்துருங்க, கார்பரேஷன் வேலை தானே, காசு எல்லாம் பண்ணிடலாம். மினிஸ்டர் ஃபங்க்ஷன் இருக்கு, நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். சார் நிமிடம் போட நீங்க உட்காருங்க சார். ஹாய். வணக்கம் எல்கேஜி. ஹாய்டா. வாட் இஸ் யுவர் நேம்? ஆர் சஞ்சய். சஞ்சய் ராமசாமி. சொல்லுங்க சார், என்ன பண்ணலாம்? தம்பி இவனை ஸ்கூல்ல சேர்க்கணும்ப்பா. பால்வாடியா? என்னப்பா இவனை பார்த்தா பால்வாடியில படிக்கிற பையன் மாதிரியா தெரியுது? இவனை பார்த்தா படிக்கிற பையன் மாதிரி கூட தான் தெரியல. சாரி எத்தனாவது படிக்கிற? 7வது. 7வதா? மாமா ஹை ஸ்கூலுக்கு ஒரு லெட்டர் எழுதேன். ஹை ஸ்கூல் இல்லப்பா, அந்த டேங்க் பக்கத்துல இருக்கிற ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல். உங்களுக்குலாம் கவர்மெண்ட் கொடுக்குற மிக்ஸி வேணும், கிரைண்டர் வேணும், ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் வேணாம்ல. காரில் போய் வாங்கியிருப்பீங்களா 1000 ரூபா பொங்கலுக்கு? ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல்லாம் கஷ்டம் சார், வயிற்றுல இருக்கும்போதே அப்ளை பண்ணணும். அதுக்கும் சேர்த்துதான்ப்பா. ஓ அப்படியா? என்ன வேலை பார்க்குறீங்க? வெளியூர்ல. புரியுது, திடீர்னு வந்திருப்பீங்க. அன்பிளான்டா. வைக்கப்படாதீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. படிச்சு என்ன ஆக போற? டாக்டர். சார் நான் பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் போங்க, நான் ஸ்கூலுக்கு வந்துடுறேன். பாய். பாய். ஏன் மாப்ள நீ என்ன பண்ற? மாமா 3 ஓட்டு மாமா, 4 ஓட்டு. அண்ணன் கிட்ட இதுதான் சொன்னேன், இப்பெல்லாம் வயித்துல இருக்கும்போதே அட்மிஷன் வாங்கிடணும். எத்தனை மாசமா? 8 மாசம். 8 மாசம். பாத்தீங்களா சார், உங்க வீட்ல எத்தனை மாசம்? எங்க சார் இப்பதான் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. இங்க சீட் வாங்கினதா கல்யாணம்னு சொல்றாங்க. இங்க 6ஆம் வகுப்பு முதல் நீட் தேர்வுக்கு பயிற்சி. நீ எத்தனாவது? 7வது. நீ ஒரு வருஷம் லேட்டு. குட் மார்னிங் டீச்சர். ஐ எம் நாட் a teacher. I am the principal of the school. ஓ ஐ, நம்ம ராஜப்பா காலேஜோட ஸ்கூலா இது? உங்க அப்பாவும் எங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர். நான் கூட உங்க காலேஜில் தான் படிக்க வேண்டியது, முடியாம போயிடுச்சு. நீங்க? நான் எல்கேஜி 6வது வார்டு கவுன்சிலர். போஸ்டர்லாம் பார்த்துருப்பீங்களே. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஏரியாவில் நம்மளுக்கு வேண்டப்பட்ட ஃபேமிலி, ஆ. அக்கா மாதிரி 2 பசங்க. முதல் பையனுக்கு 7வது சீட்டு வேணுமா, செகண்ட் இன் ஸ்டமக்கு. இப்பவே கேட்டால் தானே கிடைக்கும். 2 பேருக்கு சேர்த்து சீட்டு கொடுத்துட்டீங்கன்னா. இங்க பாருங்க, அப்படியெல்லாம் சீட்டை தூக்கி கொடுத்துட முடியாது. வெளியில கியூவை பாத்தீங்கல்ல, அது அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குறதுக்கு மட்டும். அதுல ஷார்ட் லிஸ்ட் ஆகி வரட்டும், அதுக்கப்புறம் நாங்களே கூப்பிடுவோம். அப்படிலாம் சொன்னா எப்படி மேடம்? ஒரே ஏரியா, அவங்க வாயும் வயிறுமா இருக்காங்க, கீழே வந்து நிற்க முடியுமா? அதான் நம்ம வந்திருக்கோம். இதை பார்த்தீங்களா? ஹைகோர்ட் ஜட்ஜோட ரெக்கமெண்டேஷன் லெட்டர். போன வாரம் சிஎம் ஆஃபீஸ்லேருந்து என்னோட ப்ரைவேட் மொபைலுக்கு ஃபோன் வந்தது. அதையே என்னால் கன்சிடர் பண்ண முடியல. ஆஃப்டர் ஆல் ஒரு கவுன்சிலர் வந்து கேட்டால் சீட் அப்படியே கொடுத்துட முடியுமா? தயவு செஞ்சு கிளம்புங்க. ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. சாரி, கேட்கணும்னு நினச்சேன். அப்பா எப்போ தவறினாரு? நான்சென்ஸ். அவர் உயிரோட தான் இருக்காரு. ஓ சாரி. அக்கா பேசியாச்சு, கொடுக்குறேன்ட்டாங்க. ஆனால் 1 வாரம் டைம் ஆகும். சரியா? படிச்சு என்னடா போற? இன்ஜினியர். சோல்ஜர். குப்பை எடுக்காம போயிருக்கானுங்க. யோ குப்பலாரி, யோ இல்லையா? யோ குப்பை எடுக்காம போற. சேக்கிழார் இல்ல கம்பர். கேள்வியிலேயே பாத்ரூம்ல தண்ணி வரல மிஸ். ஏற்கனவே உனக்கு நான் தமிழ் வரலன்னு அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேன். இதுல தண்ணி வேற வரலையா? போ ட்ரவுசரை போட்டு உட்காரு. சார் ரொம்ப வேர்க்குது சார். காலைல இருந்து ஃபேனே ஓடல சார். டேய் நாங்கெல்லாம் நைட் தெருவிளக்கில் உட்காந்து படிச்சோம். சும்மா எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டு. சிடம் ஃபேன் கேக்குதா உனக்கு? ராமசாமி, what the hell is this guy? ட்ரைனேஜ் அடைச்சிருக்கு மேடம். என்ன காலைல இருந்து பாத்ரூமே போலாமா? வயிறு ரொம்ப வலிக்குதுமா. என்ன பாக்குறீங்க? மொத்தமா 3 லட்சம் வாங்கல. ஸ்கூலுக்கு சும்மா அனுப்புறோம். இதென்ன கவர்மெண்ட் ஸ்கூலா? யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு க்ளீன் பண்ண வேண்டியதானே? கார்பரேஷன்ல சொல்லிருக்குமா, ஆள் வந்துருவாங்கம்மா, கொஞ்சம் அமைதியா இருக்குமா. மா ப்ளீஸ் மா. இதோ பாருங்க, இந்த அக்கிரமத்தை பாருங்க. இதோ Facebook லைவ்ல போயிட்டு இருக்குது. 50 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஓ மை காட், பிரின்சிபல் எங்க கேட்டா செக்யூரிட்டி பதில் சொல்லிட்டு இருக்காரு. என்ன அநியாயம், அக்கிரமம். இது என்ன பிளாக் சீயா? இல்ல ஸ்கூல்ல இருக்கிற சாக்கடை சீ. நீங்க வீடியோ ஆஃப் பண்ணுங்க இப்போ. நீங்க பாருங்க, இன்னைக்கு ஈவினிங் குள்ள எல்லாமே சரியாயிடும். நாளைக்கு மார்னிங் என்டையர் திங் எல்லாமே கிளியர் ஆயிடும். ப்ளீஸ் எல்லாரும் இப்போ தயவு செஞ்சு கலஞ்சு போயிடுங்க. பிரின்சிபல் மேடம் நாளைக்கு சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸோட இந்த பிரச்சனை தீருமா, எல்லாமே சரியாகிடுமா அப்படிங்கறத மறுபடியும் Facebook லைவ்ல சந்திப்போம். Facebook லைவ் செய்திகளுக்காக உங்கள் சுகுமாரன். கமிஷனர் கிட்ட பேசியாச்சு, மினிஸ்டர் கிட்ட பேசியாச்சு. ஓ எல்லார்கிட்டயும் பேசியாச்சு. நீ யார்கிட்ட தாங்க பேசணும்? எல்லாத்தையும் பேசிட்டேன். ரெஸ்பான்ஸ் இல்ல மேடம். என்ன பண்றது? என்ன ரெஸ்பான்ஸ் இல்ல? யூஸ்லெஸ். இதுல வேற கரண்ட் இல்ல, தண்ணி வரல. எல்லாத்தையும் நான் தான் வந்து பார்க்கணுமா? இன்னும் தொடப்ப கட்டை கொடுத்து என்ன பெருக்க சொல்லுங்க. அது ஒண்ணுதான் நீங்க இன்னும் பண்ணல. என்னங்க பண்றீங்க எல்லாரும்? அரேஞ்ச் பண்ணிடுறேன் மேடம். என்ன அரேஞ்ச் பண்ணீங்க? மேடம் இதுக்கெல்லாம் இவ்வளவு டென்ஷன் ஆக வேண்டியதே இல்ல. ஒரு சொடக்கு போற நேரத்துல இந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்க நம்ம கிட்டே ஒரு ஆள் இருக்கு.
தலைவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லையாமே. ஒன்றாகாது. வாயை கழுவினேன். அவரை வச்சு எவ்வளோ மண்டை வந்து உட்காரு. வந்து உட்காரா. அங்கே போய் உட்காரு. வணக்கங்க. வணக்கம் டீச்சர், எப்படி இருக்கீங்க? டீச்சரா? அவங்க பிரின்சிபல். எல்லாருமே ஒரு காலத்தில் டீச்சர் தானே. எல்லாருமே டீச்சரா? அக்கா வந்தவங்களுக்கு சீட் எடுத்து போடு. எத்தனை சீட்டுப்பா? எத்தனை சீட்டு நீங்கள் தான் சொல்லணும். ஒரு 2 சீட்டு, ஆ ஒரு 4 சீட்டு. அண்ணே ஃபேஸ்புக்கில் சுகுமாரன் ஒருத்தர் ஸ்கூலை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காரு, பார்த்தீங்களா? பார்த்தேன் எல்கேஜி, நல்லா இருந்ததுல்ல? ஐயோ பரவாயில்ல, எதுவுமே பார்க்க வேணாம். 5 சீட்டுங்க. 5 சீட்டு. 5 சீட்டுக்கா எடுத்துட்டு வாங்க போங்க. சரி தம்பி. அப்புறம் டீச்சர் என்ன விஷயம்? ஸ்கூலில் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க. நீங்கள் வந்து சால்வ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நாளை காலையில் எந்த பிரச்சனையும் இருக்காது, போயிட்டு வாங்க, பயப்படாம போயிட்டு வாங்க. போகலாம் வரோங்க. மேடம் 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 நாளை காலைல ஸ்கூலில் குழந்தைங்களாம் வச்சு ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணிடுங்க. முடிஞ்சா பேரண்ட்ஸையும் கூப்பிட்டுருங்க, கிராண்டாக பண்ணிடுங்க. 8:30 மணிக்கு ஓகேல்ல? இவ்வளோ லேட்டாக சொன்னால் எப்படி சார் அரேஞ்ச் பண்ணுறது? இந்த ஃபீஸ் கட்டலனா குழந்தைங்களுக்கு நைட்டோட நைட்டாக எஸ்எம்எஸ் அனுப்புவீங்கல்ல, அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுங்க. சார் இந்த கொடி ஏற்றுறதுல நீங்கள் தானே? ஆமாம் சார். அதில் ஒரு கொடியை நாளை ஏற்றி வச்சிருக்கேன். சரி சார். காலைல வந்துடுறேன். ஓகேங்க, போயிட்டு வாங்க. வாங்க வாங்க. யார் நீங்களா? அரசியலில் பிரச்சனையா? ஆமாம். உங்ககிட்ட அரசியல்வாதிக்கான லுக் இருக்கா? அரசியல்வாதிக்கான லுக்கா? அரசியல்வாதிக்கான லுக்கா? அரசியல்வாதிக்கான லுக்கா? ஆமா, ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் ஒவ்வொரு லுக் இருக்கு. லெட்ஸ் கோ. எங்க கூட்டு போறீங்க? என்ன விடுங்க. அம்மா விடுங்கடா. எங்கடா கூட்டு போறீங்க? விடுங்கடா. பாத்ரூம் போயிட்டு வரேன். உங்க டாய்லெட் பிரச்சனையா? உங்க நாக்கால உங்க மூக்க தொட முடியுமா? யோ, தொட வேண்டிய இடமா அது? நான் அப்புறம் தொட்டுக்கிறப்போ. சிவப்பு கார்த்திக் 1 டாய்லெட்டுக்கும் நீல கார்த்திக் 2 டாய்லெட்டுக்கும் பாருங்க பளபளக்கும். பளபளக்கட்டு நீ போ, எனக்கு வருது அர்ஜென்ட்டா. ஒரு நிமிஷம் இங்க பாரு. நீ டாய்லெட் கூட கழுவு, ஆனா இந்த விரலால் தடவி பாக்குறது, நாக்கால் நக்கி பாக்குறதுல இனிமே பண்ணாத போ. இவருக்கான லுக் என்ன? லெட்ஸ் see. இதுதான் இவரின் அரசியல்வாதிக்கான லுக். வீட்ரஸ் அனலிட்டிகா பிரைவேட் லிமிடெட் உங்களை ஆக்கிடுமே ஒரு முழுமையான அரசியல்வாதி, மேலும் தரும் 100% கான்ஃபிடன்ஸ். ஆனா நீங்க எப்படி எனக்கு வேலை செய்ய ஒத்துக்கிட்டீங்க? அதுவா, நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு எங்க எம்டி கிட்ட போய் சொன்னோம். அவரே டிக்கெட் போட்டு கொடுத்துட்டாரு. அமெரிக்கா மோனோ தாஞ்சோ. எங்க என் சாமி படம்? நான் கடவுள் பக்தி உள்ளவன். நீ சாமியை கும்பிடு, பூஜையை பண்ணு, ஆனா அதெல்லாமே வீட்டுக்குள்ளேயே முடிச்சுக்கோ, சரியா? வெளியில இனிமே நீ இவங்கள தான் கும்பிடணும். என்னங்க இதெல்லாம்? பீட், பொலிட்டிக்கல் எலிஜிபிலிட்டி அண்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். உனக்கு 4 கேள்விகள். இது மூலமா நீ மக்களையும் அரசியலையும் எவ்வளவு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன்னு பார்க்கலாம். குவிஸ் போட்டியா? சின்ன வயசுல இருந்தே இது நான் நல்லா விளையாடுவேன். கண்ணாடி எடு. எதுக்கு? கலட்டு. உனக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஒரு தலைவனா நீ தப்பு பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுவ? தெரியாம பண்ணிட்டேன், மன்னிப்பு கேட்பேன். நோ, நான் பண்ணல, என் அட்மின் தான் பண்ணான்னு சொல்லணும். சொல்றேன். ஓகே, சொல்றேன். 2வது கேள்வி. இது யாரு? பாரதியார். நோ, ஹிப்ஹாப் தமிழா. நீ ட்ரெண்ட்லயே இல்ல. உனக்கான 3வது கேள்வி. ஒரு மாடு, ஒரு மனுஷன், 2 பேருமே ஆபத்துல மாட்டிருக்காங்க. நீ யாரை காப்பாத்துவ? மனுஷனை தானே காப்பாத்தணும். மாடு தான் காப்பாத்தணும். ஏன்னா நீ அரசியல தான் ஒழுங்கா புரிஞ்சு வச்சுக்கல, மக்கள் மனசையாவது ஒழுங்கா புரிஞ்சு வச்சிருக்கியான்னு பார்க்கலாம். உனக்கான ஃபைனல் கேள்வி. ஓட்டு போட காசு கொடுத்தா மக்கள் என்ன சொல்லுவாங்க? எங்க வீட்டுக்கு இன்னும் காசு வரலன்னு சொல்லுவாங்க. எக்ஸலென்ட், நீ மக்கள் மனசை நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. உனக்காக ஒரு சாக்லேட் ஷவர். நீ உனக்காகவே ஒரு பட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோ. பட்டமா? இதுல எது வேணாலும் எடுத்துக்கிட்டா? டாப் ஸ்டார் பிரசாந்த். இட் இஸ் பிரசாந்தா. ராயல் ஸ்டார் ரஞ்சித். சின்ன தளபதி இட்ஸ் பரத். எங்க எல்லாமே எடுத்துக்கிட்டாங்கன்னா வேற என்ன? சாதக பறவை ஒரு ட்ரூப். அப்ப மக்கள் குரல் எடுத்துக்கிட்டா? மக்கள் குரல் நியூஸ் பேப்பர். ஆனா நல்லா இருக்கு. இனிமே நீ மக்கள் குரல். எஸ், மக்கள் குரல். என்னங்க இது? சினிமால வில்லன் சண்டை போற இடமா இருக்கு. அதை விட பயங்கரமானவங்கள தான் இப்ப சந்திக்க போறோம். அதுக்கு தான் இந்த இடம். ஹை பிரஸ் மீடியா, இவங்களாம் ரொம்ப நல்லவங்க. நீயே பாரு. என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் எது சார்? என்னங்க இப்பெல்லாம் கேள்வி கேட்குறாங்க? அசால்ட்டா பதில் சொல்லுங்க. கேசரி. கேசரி காவி கலர். அப்ப நீங்க இந்துத்துவாக்கு சப்போர்ட் பண்றீங்களா? ஏய், எங்க அப்பா கேசரி நல்லா பண்ணுவாரு, அதனால சொன்னேன். அப்பா பத்தி பேசுறீங்க? அப்ப நீங்க வாரிசு
அரசியல் பண்றீங்க? ஏங்க டாக்டர் பையன் டாக்டர் ஆகலாம், வக்கீல் பையன் வக்கீல் ஆகலாம், ஆனா அரசியல்வாதி பையன் அரசியல்வாதி ஆகக்கூடாதா? So are you product of nepotism like Alia Bhatt, Hrithik Roshan? ஆலியா பட், ரித்திக் ரோஷன்லாம் இந்த பாலிவுட் நடிகர்கள் தானே. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏங்க எல்லாருக்கும் தான் தெரியும். நம்ம எல்லாரும் தான் பானிபூரி சாப்பிட்றோம், ஹிந்தி படம் பார்க்குறோம். அப்ப நீங்க ஹிந்தி படம் மட்டும் தான் பாக்குறீங்க, தமிழ் படம் பாக்குறது இல்ல. தமிழ் படம் பார்க்காம யாருங்க இருப்பாங்க? ரஜினி கமல் படம்லாம் விரும்பி பார்ப்பணும். அப்ப நீங்க இந்த கட்சியில இருந்து விலகி அந்த கட்சியில சேர போறீங்களா? நான் எதுக்கு விலகணும்? அவங்க படம் பார்த்தா அவங்க கட்சியில சேர்ந்துருவாங்களா? நேற்று நைட்டு மலபார் போலீஸ்னு ஒரு படம் பார்த்தேன், அதுக்காக கேரளால போய் உட்காந்துட்டா. நீங்க தமிழனே கிடையாது. இல்ல நான் உண்மையான தமிழன். தமிழ் அவன தமிழனே சொல்ல மாட்டான். நீங்க சொல்றீங்க நீங்க தமிழனே கிடையாது. நான் பச்சை தமிழங்க. தமிழன் தமிழ்நாடுன்னு மட்டும் பிரிச்சு பேசுறீங்களே, நீங்க இந்தியன் கிடையாதா? இந்தியா இல்லாம நான் பாகிஸ்தானா? பாகிஸ்தான் பத்தி பேசுறீங்க. நீங்க இஸ்முல் முஜாஹிதீன் அமைப்பை சேர்ந்தவரா? இன்சமா முல்லத்னா இந்த கிரிக்கெட்லாம் விளையாடுவார் அவர் தானே. அப்ப கிரிக்கெட் சூதாட்டத்துல உங்களுக்கு தொடர்பு இருக்கா? ஏய் என்னையா கேள்வி கேக்குற? இப்பெல்லாம் கேள்வி கேட்டா தமிழ்நாடு சுடுகாடு ஆயிடும். போங்க, நான் அழுதுருவேன். என்னங்க பிடிச்ச ஸ்வீட் எதுன்னு கேட்டா இப்போ என்ன தீவிரவாதின்றாங்க. 2 நிமிஷம் எனக்கு தலையெல்லாம் சுத்திருச்சு. டென்ஷன் ஆயிட்டல. இதை ஃபேஸ் பண்ண கத்துக்கணும். இவங்க நினைச்சா ட்ரம்ப்பை தமிழனாவும் திருவள்ளுவரை தாலிபனாவும் ஆக்கலாம். கத்திரிக்கோளிங்கம்மா என்கிட்ட மட்டும்தான் இருக்கு. கொஞ்சம் கத்திரிக்கோளை கொடுப்பா. கொடுக்க மாட்டேன்பா. ஐயா வந்திருக்காருல, ரிப்பன் கட் பண்ண கொடுப்பா. காசு கொடுத்து பொருள் வாங்குறது நாங்க, பப்ளிக்கு ரிப்பன் வெட்டுறதும் கொயாவா? யோ பைத்தியம் மாதிரி பேசாதயா. இந்த சட்டையை போட்டு டிவியில பெஸ்ட் பெஸ்ட்னு டான்ஸ் ஆடுற நீ பைத்தியமா நான் பைத்தியமா? நீ பைத்தியமா நான் பைத்தியமா? யோவா வெட்டிட்டா தம்பி என்ன வேணும் சொல்லுப்பா. என் தலைவர் ராமராஜ் பாண்டியன் கிட்ட மட்டும் நான் சொல்லுவேன். அது நான் தான்ப்பா. நீ மூடப்பா. என் தலைவர் ராமராஜ் பாண்டியன் வரட்டும், அதுக்கப்புறம் உனக்கு இருக்குப்பா ஆப்பு ஆப்பு எல்லாருக்கும். நீ குடிச்சிட்டு யார் என்னன்னே தெரியாம பேசிட்டு இருக்க. இதுதான் தவறான செயல் தம்பி. குடிச்சா போய் படுத்துறணும். பெரிய லாடா இருந்தா ஒயின் ஷாப்பெல்லாம் மூட வேண்டியதானே? நீ விக்கிற நான் குடிக்கிறேன், நீ விக்கிற நான் தம்பி வேணாம் விக்கிற சொல்லிட்டு. ராமராஜ் பாண்டியன் இன்று தனது கட்சி தொண்டரையே பொது நிகழ்ச்சி ஒன்றில் கன்னத்தில் அறைந்த சம்பவம் மக்களிடமும் கட்சி தொண்டர்களிடமும் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அவரது இந்த அநாகரீக செயலுக்கு பல்வேறு தலைவர்களும் தங்களது கடும் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். யாரு மேல கை வச்ச? அடிக்கலாம் என்ன செஞ்சிருக்கா? தபால 5 ரூபா 10 ரூபா பாட்டுக்கு கூட வச்சுக்கிற பார். அவனை அடிக்கணும். வெளியில புக் பண்ணிட்டேன். புரட்சி வெடிக்க போராட்டத்தை பாரு. சொந்த கட்சிக்காரனையே கன்னத்தில் அடிக்கிறீங்க. நீலாம் ஆட்சிக்கு வந்தா ஏழை வயித்துல அடிக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? ஃபோனு இன்டர்நெட் வச்சு மேலே போக முடியும் நீங்கள். ஆனால் அதோட ஒருத்தனை கீழே தள்ளி விடுறது ஈஸியாக இருக்குது. குடிகார மேட்ருக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இல்லை. உங்கள் மீம் ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் ஓவர் டைம் பார்க்க சொல்லுங்கள். அடுத்ததான் அவன் எங்கேயோ காலேஜ் போகிறானா, அங்கே நம்ம பசங்களையும் மீடியாவும் ரெடி பண்ணு. ஓகேவா? வணக்கம். தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் திருமணமே செய்து கொள்ளாமல் தமது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த மாபெரும் தலைவர் திரு ராமராஜ் பாண்டியன் அவர்களை பெருமையுடன் வரவேற்கிறோம். தமிழின் மறுவுருவமாக வாழும் திரு ராமராஜ் பாண்டியன் அவர்கள் இப்பொழுது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பார். என்ன பாடி? தமிழ்த்தாய் வாழ்த்து. நானா? நீங்க தான் சார். அண்ணா இப்ப எல்லாரும் ஏற்றிருக்க சொல்றாரு. ஏய் அண்ணா அமைதியா இருக்க சொல்றாரு. டேய் அண்ணனுக்கு தொண்டை சரியில்லைன்னு உனக்கு தெரியாதா? இந்தா இத வாயில போட்டுக்கோ. இத வாயில போட்டுக்கிட்டா தொண்டையில ஏசி போட்ட மாதிரி கூலா இருக்கும். டிவில பார்த்தேன். மைக் ரிப்பேர். மைக் ஆன் பண்ணதானே வேலை செய்யும். நீராறும் கடல் கொடுத்த கடன் கொடுத்த கடன் கொடுத்த நிலமடந்தை தொழிலொழுகும். அது தொழில் இல்ல, எழில். எழில் எழில். சீராரும் வதனமென 10 மணி கண்டமெதில். அண்ணா மிட்டாய் முடிக்கிட்டியா?
சார் இன்னைக்கு அர்பன் சிங் தமிழ்ல பேசுறாரு, நடிகை நமிதா பேசுறாங்க. இந்த ராம்ராஜ் பாண்டியன் என்ன கேளுங்க? சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க, ஜன்னல ஜாக்கெட் போடவா, மின்னல் அடிக்க. சம்மந்தம்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சம்மந்தல பாடவும் செய்வேன். சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து நீங்க பண்ணி நானே பாடுவேன். ஒருவன் ஜன்னல் வெச்ச ஜாக்கெட் நீங்க பாடுறீங்களா? தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு விவாதம் தொடரும். ராம்ராஜ் பாண்டியா, உனக்கு தமிழ் தாய் வாழ்த்து கூட பாட தெரியாதா? நான் பாடினா உனக்கு ரொம்ப அசிங்கம். நான் பாடட்டா? அப்பா சொன்ன மாதிரி சொல்லு. அப்பா சொன்ன மாதிரி சொல்லுமா. உன் மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுப்ப? நீராறும் கடலுடுத்த. குழந்தைகளே கலாய்க்குது. அவ்வளோ பெரிய மக்கா அவன். இவனை போய் அழகன் வசீகரன். பொம்பளைங்க கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா கூட பரவாயில்ல, ஆம்பளைங்களும் தொட்டு பார்க்க எங்க வாங்கலாம். ரொம்ப ஜாஸ்தி மாமா. ஏய், எனக்கு ஒரு ஐடியா. என்ன? ராம்ராஜ் பாண்டியனை ஆம்பளையே இல்லை பொம்பளைன்னு சொல்லிட்டேன். என்னது மாப்பிள, என்ன சொல்ற நீ? கலர் கலர் சட்டை, ஆம்பளைங்களே கட்டி பிடிக்கிறாரு, கல்யாணமே பண்ணிக்கல, எல்லாமே மேட்ச் ஆகுதுல்ல. சூப்பர் ஐடியா. ஏமா நீ எதுக்கு எடுத்தா சூப்பர் ஐடியா சூப்பர் ஐடியான்னு சொல்லிடுறேன். இவன் எல்லாரும் யோசிக்கிறான். ஏம்பா ஊரே தப்பா வச்சிருக்கீங்களா? சிரிக்கும், அப்புறம் யாரும் நம்ப மாட்டாங்கப்பா. நம்மளேனா பரவாயில்ல, பேசுவாங்கல்ல. கரெக்ட். பொய் என்ன தெரிஞ்சே ட்ரெண்டிங் டாபிக் ஆகும். மாமா உடனே நம்ம ஆளுங்கிட்ட சொல்லி. இல்ல இது நம்ம சைட்ல இருந்து வரக்கூடாது. நல்லதெல்லாம் நம்ம பண்ண மாதிரி இருக்கணும், கெட்டதெல்லாம் வெளியில இருந்து வரணும். அந்த மாதிரி யாராவது பிடிக்கணும். அமல் டெய்லர் கீழ்பாக்கத்தில் இருக்காப்ல, நம்ம ஊருக்காரரு. அருமையா தப்பா அப்படி சுகு அப்படின்ற இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காலர் பட்டன் இலவசமா தச்சு தருவோம். அப்படி ராமராஜ் பாண்டியன் என்ன சொல்றதுனே தெரியல. 30 வருஷமா தமிழ்நாடே மதிக்கத்தக்க ஒரு தலைவர். அவருக்கு இப்போ என்ன அப்படின்றீங்களா? திடுக்கிடும் உண்மை அவரை பத்தி ஒன்று கிடைச்சிருக்குது. ராமராஜ் பாண்டியன் ஒரு ஆணே இல்ல, ஒரு பெண் அப்படின்றதா அந்த திடுக்கிடும் உண்மை. சகோதரி ராமராஜ் பாண்டியன், உங்களை தான் சொல்றேன், பெண்மை அப்படின்றது இறைவன் கொடுத்த ஒரு வரம் அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப், ஹேட்ஸ் ஆஃப். ராமராஜ் பாண்டியனுக்கு ஒரு ஆணாக என்னோட ஹனிபி ரேட்டிங் 2.75, ஒரு பெண்ணாக ராமராஜ் பாண்டியனுக்கு என்னோட ஹனிபி ரேட்டிங் 5 out of 5. மூத்த தலைவர் ராமராஜ் பாண்டியன் தன்னுடைய மனைவி என்று தங்கமுத்து எனும் 63 வயது முதியவர் மனு தாக்கல் செய்துள்ளார். சொல்லுங்க ஐயா. எனக்கு 63 வயசாகி போச்சுப்பா. இந்த வயசில் நான் ஏன் போய் சொல்லணும்? 1984 இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க போட்டாவ. எனக்கும் என் பாண்டியம்மாளுக்கும் எங்கள் ஊர் முனீஸ்வரன் கோயில் தான் கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் முடிஞ்சு 2 மாதத்துல காணாம போயிட்டா. இப்போ வாட்ஸ்அப்பில் வந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் என் பாண்டியம்மா ஊரே மதிக்கிற ராமராஜ் பாண்டியன் நான் மாறி இருக்கிறது தெரிஞ்சது. இது அவங்க மறுத்தா நீங்க என்ன பண்ண போறீங்க? அதான் கோர்ட்டில் மரபணு சோதனை பண்ணி சொல்லி கேஸ் போட்டிருக்கம்மா. பாண்டி இங்க பார், நீ இன்னைக்கு பெரிய அரசியல்வாதி ஆயிட்ட. என்னை விட்டு நீ பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணாம உனக்காகவே இருந்துட்டு நீ அப்படி இருக்கிறத கேள்விப்பட்டேன். எனக்காக நீ பழைய பாண்டியம்மாள மாறி வாரியா, இல்ல உனக்காக நான் ஆபரேஷன் பண்ணி? ஐயா, நீங்க எப்பவுமே இந்த உடையில தான் இருப்பீங்களா? ஏ ராம், காந்தி, நேரு, போஸ், நாங்க எல்லாரும் இப்படித்தாமா. உங்களுக்கு நேதாஜி, எங்களுக்கு போஸ். ஏன்னா நாங்க ரொம்ப க்ளோஸ். நீங்களும் அவங்களும் ஒரே ஏஜ் குரூப்? ஐயா ஏன் ஏஜ் குரூப்லாம் இல்லம்மா, எங்க அப்பா ஏஜ் குரூப். அதை நாங்க அப்படியே ஏமா படம் எடுத்து முடிச்சிடலாமா? சரிங்க. என்ன இன்னொரு இன்டர்வியூ? போயிட்டு அப்புறம் சொல்லியா? ஜான்சி ராணி உத்தமன், சிபிஐ ஸ்பெஷல் விங். அதான் போயிட்டு அப்புறம் வாங்கன்னு சொல்றேன்ல. உங்க வீடு சர்ச் பண்ண வந்திருக்கோம். கைண்ட்லி கோஆபரேட். எனது கார்ப்பரேஷன் கேபி சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒருத்தர் மேல டெலிபோன் லைன்ஸ்ல கட் பண்ணுங்க. யார் வீட்ல யார் சோதனை பாருது? ஐயோ அம்மா, நிஜமான சிபிஐ. மரியாதையா கோஆபரேட் பண்ணுங்க, இல்லனா மினிஸ்டர்னு கூட பார்க்க மாட்டேன். பண்ணுங்க. சத்தியத்தின் சோதனை. ஹலோ, ரெய்ட் நடக்கும்போது யாரும் வெளில போக கூடாது. இங்கே உட்காருங்க. சார், எனக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை சார். ஐம் ஜஸ்ட் ரிப்போர்ட்டர். உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? போய் அங்கே உட்காருங்க. ஜஸ்ட் கோ. இந்த பெட்ரோல் லைட் வாடகைக்கு போக போகுது. என் சங்கத்தை தீர்த்து வைங்கண்ணே. இந்த பெட்ரோல் லைட் எப்படி எரியுது? அரே போட்டு கலையா, இதுக்கு பேர் தான் கப்பு. பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி எரியுது? யாருங்க? ஏன் போலீஸ் வந்திருக்கு? காந்தியப்பா, என்ன நடக்குதுங்க? வாடி கிட்டவா சொல்றேன்.
அட உன் நாக்கில் நல்ல சாமி உட்கார அடிக்கிறாங்கடி. உங்களையா? இங்க இருக்க எல்லாமே நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுங்க. நான் கும்பிடுற சாமி உங்களை சும்மா விடாது. கும்பிடுற சாமி சாமி ரூமைங்க வந்துட்டேன், கொஞ்சம் இருமா. இந்த பாருங்க, இது கரைபடியாத கரங்க. நான் பெருசா ஒண்ணு சேர்த்து வைக்கலங்க. இது ஒரு மினிஸ்டர் வீடுன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கீங்க. இத பாருங்க, உண்மைக்கு பயந்தவங்க வேற எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. நெஞ்சில நேர்மை இருக்கு, செய்யற செயல்ல நியாயம் இருக்கு. வேற எதை பத்தியும் எங்களுக்கு கவலை இல்ல. உள்ள எல்லாம் போக முடியாதுங்க. தள்ளி போங்க, எங்க வேலையை செய்ய விடுங்க. உள்ள யாரெல்லாம் தெய்வமா இருக்காங்கன்னு பார்த்துட்டு வரட்டும். இதாங்க என்னுடைய சொத்து. இவங்க தான் நான் கும்பிட்ற சாமிங்க. நான் போய் சொல்லல சார். இவங்க எனக்கு போய் பேச கத்து கொடுக்கல. நீ என்னமா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்க? எப்ப தம்பி ஒண்ணு இல்ல தம்பி, கொஞ்சம் வைரமும் தங்கம் மட்டும் தான் இருக்கு. சொன்ன கேளுங்க. காவல் தெய்வமே சொல்லக்கூடாது. சாவி கொடுங்க. அவங்க அதிகாரிமா அள்ளிட்டு போட்டு கொடு. எவனோ கண்ணு வச்சுட்டாமா. அதுல ஒண்ணு இல்ல சார், சொன்னா கேளுங்க சார். நானே அதை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சார் திறப்பேன் சார். என் உயிரியை உள்ள வச்சு பூட்டி வச்சிருக்கேன் சார். சார் தொடாதீங்க சார். சார் ஐயோ, உப்பு சத்தியாகிரகத்தில் பார்த்துக்கோர் கொடுத்த சேர்ப்ப பத்திரப்படுத்தி வச்சிருந்தேனே. ஐயா ஐயா கீழே போட்டாதீங்க ஐயா. மகாத்மா, நீ போட்ட செருப்பியா? அது லெட்டர் லாக்கி வச்சிருக்கையா? காந்தி நேருக்கு போட்டு நேரு எங்க அப்பாவுக்கு போட்ட லெட்டர் யாது? எங்க அம்மாவை தவிர வேற யாரும் தொட விட்டது இல்லையா? ஐயா எங்கய்யா இருக்கீங்க எல்லாம்? ஐயா சாஸ்திரி ஐயா, கொடிகாத்த குமரா, என் குடியை கெடுக்க வந்துட்டாங்க ஐயா. என்னை காப்பாற்ற மாட்டியா? வெற்றிவேல் சார், சார் வெளியே கூட்டிட்டு போங்க சார். சார் கொடிகாத்த குமரா, தெரியாம அடிச்சிருயா, வலிச்சா மன்னிச்சிருயா. என்ன இல்ல சும்மாதான். உங்களை எங்க உட்கார சொன்னேன்? எவ்வளோ நேரம் சார் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறது? சொல்றேன் போங்க. சும்மா உட்காரு. இன்னும் இந்த மாதிரி எங்க ஒழிச்சு வச்சிருக்கீங்கன்னு நீங்களா சொல்லிட்டா தண்டனை கம்மி. நாங்களா கண்டுபிடிச்சா அவ்வளவுதான். அதான் எல்லாம் எடுத்துட்டீங்களே. என் அப்பச்சி மேல சத்தியமா இல்லம்மா. அப்பச்சி சாரோட அப்பச்சி கோட் அங்க இருக்குன்னு பாருங்க. சார் இங்க மேல இருக்கு சார். எல்லா ரூமையும் ஓபன் பண்ணுங்க. அதை உடைச்சு தராங்க. கண்டிப்பா கண்டிப்பா நீங்க பேசுறத வச்சுதான் அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அட ஏன் வாய்தானா? ஆமாண்டி. உள்ள ஒரு ரூமே இருக்கு. மேடம் ப்ளீஸ் கொஞ்சம். கூசுவாளிக்குள்ள காசு கொடுத்து வச்சிருக்கானுங்க. சார் நீங்க தான் எழுந்து இந்த பக்கம் உட்காரு. குயிக். மூச்சு கூட முழுகுவான தவிர இந்த குத்தாலிங்க வெளியே விட மாட்டான். பாருடா, இப்படி குறுகுறுன்னு பார்த்தீங்கன்னா நான் உன்னை பார்த்தா தான்டா நீ என்ன பார்க்குறது எனக்கு தெரியும். பார்க்க மாட்டேன்டா. எச்சி முன்னா கூட தொண்டையில் தேடுவான் போல இருக்க. இந்த பையன் எப்படி பார்க்குது? அவ்வளோ லட்சணமாக இருக்கும். தம் கட்ட முடியலப்பா. அங்கே என்ன பார்க்குற? அங்கே உடஞ்ச காருக்கு ஓட்டிகிட்டு போ. முதல்ல இவனை கையோட கூட்டிகிட்டு போ. உள்ள பார்க்குறியா? உடஞ்ச பாத்திரம் இருக்கு, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க. என்னை விட்டுருங்க. ஏம்மா, அவன் தான் வயசு பையன் பார்க்குறான்னா உனக்கு என்ன ஆச்சு? இந்த அம்மா டயர்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்பாடா, கண்ணீர் விட்டுட்டா. சரியா போச்சு. காந்தி ஆண்டவா, மேலக்கிறவ காப்பாத்திட்டா. மேல பாருங்க. என்னையா கையை கூட மேல தூக்கூடாதுன்னு சொல்றேன். அந்த உலக்க எங்க? ஐயோ சார், இது எங்க அப்பச்சி காலத்து வீடு சார். அவர் ஏதாவது வச்சுட்டு போயிருப்பார் சார். இதுக்கெல்லாம் காந்தின்னு பேர் வைக்கிறதே தப்பு. இதுல காந்தி அப்பா வேற. எங்க அப்பாவும் காந்தி அப்பா. சார் போதும் போதும் சொல்லுங்க. எல்லாமே கஷ்டப்பட்டு போடுங்க. கொஞ்சம் வாங்கல.
எல்லாத்தையுமே எடுத்து போய் அரசாங்கத்தை கொடுத்து உங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோம்னா யோசிக்கிறாங்களே, இதை முதல்ல சொல்லியிருக்கலாமே குத்தாலிங்க. சரி, எவ்வளோ முடியும்? அடவும் நாக்கில் நல்ல சாமி உட்காரத முதல்ல கேட்டுக்கலாமில்ல. எல்லாத்தையும் அள்ளி அலற வச்சுட்டீங்களே. ஒரு 2 முடியுமா? எல்லாத்தையும் எடுத்து பிரித்து ஆளுக்கு பாதி வச்சுக்கலாம். என்ன யோசிக்கிறீங்க? எனக்கு கை நீட்டி பழக்கம் இல்லை சார். மேடம் அவர்கிட்ட கொடுத்துட்றேன் சார். 2 சொன்னாங்க. சரி. என்ன சார் மினிஸ்டர்னு பார்க்காம கூட அடிச்சிட்டாங்க. ஆகணும், இவங்கள மாதிரி ஆகணும். கஷ்டம் சார். இந்த மாதிரி தைரியம்லாம் வரும் சார், கண்டிப்பா வரும். போடுங்க. தப்பிச்சிடுவோம் தெரிஞ்சே தப்பு செஞ்சுட்டு இருக்க உங்க கூட்டத்துக்கெல்லாம் சொல்லி வைங்க. உங்களை பிடிக்கிறதுக்காகவே நேர்மையான கூட்டம் இந்த ஜான்சி ராணியோட கூட்டம் வந்துட்டு இருக்குன்னு. போலாம். மிஸ்டர் வெற்றிவேல், இவங்களை கைது பண்ண வேண்டியிருக்கும். ஹையர் அஃபிஷியல்ஸ் வர வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுங்க. எஸ் மேடம். மேடம், இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் டே ஒர்க். நீங்கள் பண்ண இந்த ஒர்க்லாம் பார்க்கும்போது யூ ஆர் மை பிக் இன்ஸ்பிரேஷன் மேடம். நெஞ்சில் நேர்மையும் செய்யற செயல்ல நியாயமும் இருந்தா போதும், வேற எதுக்கும் பயப்பட வேண்டாம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ் மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எங்கே பார்த்தாலும் ஒரே உருதும் தெலுங்குமாக இருக்கு. நல்ல வேலை உங்களுக்கு தெலுங்கு தெரிஞ்சதுனால தப்பிச்சிடலாம். தெலுங்கா? எனக்கு தெலுங்குல தெரியாதுப்பா. நீங்கள் பயங்கரமாக தெலுங்கு பேசி நான் பார்த்துருக்கேன். முதல்ல பார்க்கும்போது கூட தெலுங்கு. நேனும் செப்தானோ அப்படின்னா நான் சொல்றேன்னு அர்த்தம் தெலுங்குல. எனக்கு அதை தவிர வேற தெலுங்குல எதுவும் தெரியாதுப்பா. நேனு செப்தானு தவிர தெலுங்கு தெரியாதா? सब बात कर लेंगे बस. सब आप बात कर लेंगे. ఎవరు మీరు? నేను చెప్తాను. నేను చెప్తా. టెల్ మీ. నేను చెప్తాను సార్. yes tell me. இல்லப்பா, నేను చెప్తాను. మేడం చెప్తానంటున్నారు కదా. నేను చెప్తాను సార్. సార్ నేను చెప్తాను సార్. నేను చెప్తాను. ఎవరో ఒకరు చెప్పండి. నేను చెప్తా. మీరు పేపర్స్ ఇవ్వండి. కమాన్ షో మీ ద పేపర్స్. గివ్ ద పేపర్స్. అక్కడ పెట్టారా? Give me the papers. Give me the papers. Ahmedullah Traders, I'll right? take it. Second floor, Ahmedullah Traders. Give me the papers. Give me the papers. 401 Ahmedullah Traders. First, give me the second papers. floor, sir. Sir, என்ன மேடம்? Excuse me. Give me the papers. Once I touch it and give it. ஒரு ரெயின் நடக்கும்போது நடுவில் வந்து ஸ்டாப் பண்ணிருக்கோம். என்ன மேடம்? சார் தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் இல்ல. మీరు ఏం మాట్లాడుతున్నారో నాకు అర్థం కావట్లేదు. మీలో ఎవరో ఒకరు చెప్పండి. சார் இப்போ உங்ககிட்ட என்னத்த காரணம் சொல்லி நான் இங்க మీరు సిబిఐ ఆఫీసర్స్, మేము ఇన్కమ్ ట్యాక్స్ ఆఫీసర్స్. మీరు రైడ్కి వచ్చారు, మేము రైడ్కి వచ్చాం. పొరపాటుగా మేము పైకి వెళ్ళవలసిన వాళ్ళు కిందికి వచ్చేసాం. మీరు పని చూడండి, మా పని మేము చేసుకుంటాము. ఎనీహౌ సారీ ఫర్ ద ఇన్కన్వీనియన్స్. வாங்க போலாம். வாங்க சீக்கிரம் வாங்க. சாரி கிளம்புறோம். தம்பி நீங்க முன்னாடி போங்க, நான் வரேன். போங்க. இப்போ எப்படிப்பா சொல்றேன். రేముద్దుల ట్రేడర్స్ పైన పెద్ద షాప్. రేముద్దుల ట్రేడర్స్ చాలా పెద్ద షాప్. పెద్ద షాప్. क्या चाहिए? பெட்மாஸ் லைட் बहुत अच्छा है. எனக்கு தான். இது வேண்டாம், அதுதான் வேணும். என்னடா எங்க போனாலும் பெட்டர் மார்க்ஸ் பார்த்தா நின்னறீங்களே. Get inside. Uttaman, Income Tax Department. ஜான்சி ராணி, சிபிஐ ఇన్కమ్ ట్యాక్స్ డిపార్ట్మెంట్. ఉండి. మేము ఇన్కమ్ ట్యాక్స్ ఆఫీస్ నుంచి రైడ్కి వచ్చాం. మీరు సహకారం చేయాలి. क्या चाहिए आप लोग? कौन है आप लोग? किसके लिए आए? क्या ढूंढ रहे हैं? என்ன ஏப்பா பாக்குறீங்க? நான் சும்மா முன்னாடி வந்தேன். எனக்கு ஹிந்தி எல்லாம் தெரியாது. हमारा भाषा भी नहीं. இப்படி முடிஞ்சா என்ன அர்த்தம்? ஒன்னு வர சொல்லுங்க. ஐ அம் சக்கரவர்த்தி. glad to meet you. How are you? Very good, mama. அது யாரு உங்களோட ரெண்டாவது பொண்ணா? ஆமா. பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா.
என்னோட பையனும் பார்க்கறதுக்கு தர்மேந்தர் மாதிரியே இருப்பாம்மா. சந்தேகமா இருந்தா நல்லா பார்த்துக்கோ. உங்களுக்கெல்லாம் ஆட்சேபம் இல்லைன்னா 2 குழந்தைங்களோட கல்யாணத்தை ஒரே முகூர்த்தத்துல ஜாம் நடத்திடலாமே. தப்பா நினச்சிக்காதீங்கோ, மனசுல பட்டதை கேட்டுட்டேன். நம்மளே பேசிட்டு இருந்தா இப்படி 2 குழந்தைகளும் மாடிக்கு போய் தனியா பேசிக்கிட்டோம். அப்புறம் அவ என்ன முடிவு சொல்றாளோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துப்போம். ஓ பியூட்டிஃபுல் ஐடியா. ஒரு கப் சூடான காஃபி, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கலாமா? என்ன வேணாலும் கேளு. இருக்கானா? என்ன? இல்லை, அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? எந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? வேணுமா இல்லை வேணாமா? வேணுமா இல்லை வேணாமா? இல்லை தெளிவா சார், ரொம்ப நாளாக வரீங்க போகிறீங்க பேசுகிறீங்க பழகுறீங்க, அதான் உங்களுக்கு என் மேலே லவ் இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்கு தான் வேணுமா வேணாமான்னு. வேணானா ஓகே, பட் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணோம் இல்லையா, அதான் கேட்டேன். ரொம்ப யோசிக்கிறானே. வேணும்னு தானே சொல்ல போகிறேன். வேண்டாம். அட பாவி. இல்லை, நான் பண்ணிட்டு இருக்க இந்த வேலை மற்ற விஷயங்கள்லாம் யோசிக்கும் போது என்னால் உனக்கு தேவையில்லாமல். சார் புரியுது, நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அதுக்கு பின்னாடி பெரிய கதை இருக்குன்னு புரியுது. அதான் வேணான்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் இதுக்கு உங்கள் கதை இல்லை எனக்கு. அடுத்த வாரம் எங்கள் அக்காவுக்கு நிச்சயம். அப்படியா? அப்படிதான். அதுக்காவது ஒரு ஃப்ரெண்டா, ஜஸ்ட் ஃப்ரெண்டா கண்டிப்பாக முடிஞ்சா வாங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அதான் வேணான்னு சொல்லிட்டீங்க. சே, கேட்காமலே இருந்திருக்கலாம். அப்புறம் இந்த காஃபியெல்லாம் இல்லை, கடையில் வாங்கி நீங்களே குடிச்சுக்கோங்க. ரெண்டு பேரும் பாடிக்கு போய் தனியாக பேச போகிறா. ஜோடி பொறுத்த பிரமாதமாக இருக்கண்ணா. ஐயோ, என் பேரு கபில் கவாஸ்கருங்க. செம பேருங்க, கபில் கவாஸ்கர். நீங்களே போலிங் நீங்களே பேட்டிங் இல்ல? ஆமா, நான் ஆல்ரவுண்டருங்க. ஏய் ஃப்ராடு, நானும் பார்த்துட்டே இருக்கேன், மேலே கூட்டிட்டு வந்து சிரிச்சு பேசிட்டே இருக்கேன். விட்டா எங்கேயே கல்யாணத்தை பண்ணிடுவோம் போல இருக்கு. நானே உங்ககிட்ட வந்து கேட்டேன் வேணுமா வேணாமான்னு, நீங்க தான் வேணான்னு சொன்னீங்க. அப்புறம் இந்த கல்யாணம் எவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறம் நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். நான் ஏதாவது படுத்தி பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அது எல்லாத்துக்கும் மேல இவர் அச்சு அசல் தர்மேந்திர மாதிரி தானே இருக்காரு. அழகா கலரா ஜோடி பொறுத்த அழகா இருக்குல்ல? மாப்பிள்ள வாங்க. என்ன வேணும்? வேணும்னா என்ன வேணும்? இருக்கு, எனக்கும் இருக்கு. போதுமா? இருக்கா? என்ன இருக்கு? எனக்கும் உன் மேல லவ் இருக்குடி மாமி. ஐயோ, இவ்வளவு நாள் இவர் லவ் பண்றது சொல்லவே இல்லைங்க, இப்பதான் அங்க சொல்றாரு. நீங்க வந்த ராசி ஒரு லக்கி பாய். சரி, இதுக்கெல்லாம் எப்போ ஃபிக்ஸ் பண்ண போறாங்க? நான் ஓகே சொன்னா இன்னும் 10 நாள்ல. கீழே போய் எல்லார்கிட்டையும் ஓகே சொல்லிடு. இந்த தர்மேந்திராவை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிடு. கல்யாணத்துல எந்த குழப்பமும் வேண்டாம். உங்க அக்கா கல்யாணம் ஆன அடுத்த நிமிஷம் ஓகேவா? ஓகே தானே? நீங்க பாட்டுக்கு ஏதோ பிள்ளை விட்டுருக்கீங்க. இந்த பீஸ் வெளில போய் ஏதாவது உளறிடுச்சுன்னா? யாரு? இதுவா? இது அந்த வகையெல்லாம் இல்லை. சரி கீழே போங்க, ஜோடி கீழே போங்க. அப்படியே கை கோர்த்துட்டு, அப்படியே லவ் பேர்ட்ஸ் மாதிரி கை கோர்த்துட்டு போங்க. நம்ம இப்போ இதே மாதிரி சரிடா, சரி.